சற்றுமுன் வெளியான தகவல். மெய்க்கால் புறம்போக்கு நிலத்தில் குடியிருப்போருக்கு பட்டா. முதல்வர் ஸ்டாலின் சொன்ன குட் நியூஸ். அது சொல்லி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. சென்னை மாநகரத்திற்குள் மெய்க்கால் மற்றும் மேய்ச்சல் புறம்போக்கு நிலங்கள் ஆட்சேபனைக்குரிய புறம்போக்காக வருகிறது. இதனால் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களிலும் மெய்க்கால் புறம்போக்கு நிலத்தில் குடியிருப்போருக்கு பட்டா கிடைப்பது இல்லை. இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக சட்டசபையில் விவாதம் நடந்தது. அப்போது முதல்வர் ஸ்டாலின் நம்பிக்கை அளிக்கும் வகையில் தகவலை வெளியிட்டார். அதாவது, சட்டசபையில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடந்தது. இந்த விவாதத்தின் போது வேளச்சேரி தொகுதி எம்எல்ஏவான காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அசன் மௌலானா பேசுகையில், பட்டா பெறுவதில் சென்னை போன்ற நகரங்களில் சிக்கல் இருக்கிறது. நகர மயமாக்குதலால் மெய்க்கால் புறம்போக்கு என்று இப்போது கேட்டால் இருக்காது. சென்னை மாநகரத்துக்குள் மெய்க்கால் மற்றும் மேய்ச்சல் புறம்போக்கு இருக்கும்போது எப்படி ஆட்சேபனைக்குரிய புறம்போக்காக வரும் என்று கூறினார். அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் இதற்கு பதில் அளித்து பேசுகையில், இவையெல்லாம் நீதிமன்றம் போட்ட உத்தரவு, நமது அரசு போட்ட உத்தரவு இல்லை. அந்த காலத்தில் சென்னையை விரிவாக்கம் செய்யும் போது நிறைய ஆடு மாடுகள் இருந்தன. மெய்க்கால் புறம்போக்கு நிலங்கள் நிறைய இருந்திருக்கின்றன. அதனால் ஆவணத்தில் அப்படி இருக்கிறது. அதை நாம் இப்போது மாற்ற வேண்டுமென்றால் நாம் நீதிமன்றத்துக்குள் தான் போக வேண்டியிருக்கிறது என்றார். அப்போது பேசிய முதல்வர் ஸ்டாலின், இந்த பிரச்சினை சென்னையை ஒட்டியிருக்கக்கூடிய காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் ஆகிய இதுபோன்ற மாநிலங்களில் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இது குறித்து விரைவில் பரிசீலிக்கப்பட்டு நிச்சயமாக அனைவருக்கும் வழங்கக்கூடிய நிலையில் பட்டா வழங்கப்படும் என்றார். தற்போதைய நிலையில் அரசு புறம்போக்கு நிலத்தில் குடியிருப்போருக்கு பட்டா வழங்கப்படுகிறது என்றாலும் மெய்க்கால் புறம்போக்கு நிலங்களுக்கு பட்டா வழங்கப்படுவது இல்லை. மெய்க்கால் புறம்போக்கு நிலத்திற்கு பட்டா தருவதற்கு நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. எனவே மெய்க்கால் புறம்போக்கு நிலம் ஆக்கிரமிப்பு செய்து பட்டா பெறுவது சட்டப்படி தவறாக உள்ளது. இதன் காரணமாக பல ஆண்டுகளாக மெய்க்கால் புறம்போக்கு நிலத்தில் குடியிருப்போர் பட்டா வாங்க முடியாமல் அவதிப்பட்டு வருகிறார்கள். தற்போதைய நிலையில் மெய்க்கால் புறம்போக்கு நிலங்களை வகை மாற்றம் செய்து பயன்படுத்துவதற்கு தடை இருக்கிறது. இந்த தடையை நீக்க அரசு முடிவெடுக்க வேண்டும். அதற்கு நீதிமன்றம் தடை விதிக்காமல் இருந்தால் மட்டுமே பட்டா வாங்க முடியும். தமிழக முதல்வர் ஸ்டாலின் மெய்க்கால் புறம்போக்கு நில விவகாரத்தில் நடவடிக்கை எடுப்பதாக அறிவுறுத்தியிருப்பதால் விரைவில் அவர்களுக்கும் நல்ல செய்தி வர வாய்ப்பு உள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.